அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. இன்றைக்கி நான் வந்து தக்காளி ரசம் வைக்க போகிறேன். அதுக்காக எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், 4 தக்காளியே எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி வந்து சுடு தண்ணியில் நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வந்து ரசப்பொடியை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மிளகு 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, ஒரு பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு பத்தை ரசத்துக்கு தேங்காய் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம பூண்டை போட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா நம்ம உரலில் நசுக்கிக்கலாம். அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துச்சு. இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த தண்ணி கொட்ட வேணாம். இந்த தண்ணியை தான் நம்ம ரசத்தில் ஊற்ற போகிறோம். பாருங்க, புளி கரைச்சி வச்சாச்சு. இந்த தக்காளி வேக வச்ச தண்ணி இதை ஊற்றிடலாம். தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம தோல் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம மேஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு தக்காளியை. பாருங்கள், இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி காம்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸியை மூடிடலாம். பாருங்கள், இப்போ ரச மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சாச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். வந்து ஆயில் நல்லா சூடாச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். அடுத்து நம்ம தட்டி வச்ச பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய போட்டால் தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். பாருங்கள், பூண்டு போட்டோன்னா ரசம் வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு ரசம் வாசனை. பாருங்கள், பூண்டு நல்லா வதக்காச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா வச்சு வச்சோங்களே அதை போட்டுடலாம். இது வந்து தக்காளி வந்து அந்த வேக வச்சாங்க, அதோட தோல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்காச்சு. இதுவாக நம்ம வந்து இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை இதை ஊற்றிடலாம். நல்லா இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை ஊற்றிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரசம் இப்போ ரசம் கொதிக்கக்கூடாது. அப்படியே நுரை வந்துடும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரசம் நல்லா நுரை வந்துச்சு. பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி மேலே போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து தேங்காய் பால் கூட போடலாம். இல்லை நீங்கள் தேங்காய் அரைச்சி வேணாலும் போடலாம். நான் தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான சுவையான ரசம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.